முதலில் நாம் காண இருக்கும் நாமம் ஓம் விகடாய நமக என்பதாகும். விகடகவி என்போம். கேலி பேச்சுகள், சிரிக்க வைக்கும் தன்மை, ஹாஸ்யம் என்பவை விகடகவித்தனத்தில் இருக்கும். ஆனால் அதனிலும் தத்துவம் இருக்கும். நமக்கு சிரமம் என்பது தெரியாமல் நுணுக்கமாக நடக்க வேண்டியவை நடந்துவிடும். நமக்கு பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கணபதி உருவத்தை பார்த்தாலே குழந்தைகளுக்கு வேடிக்கையாகவும் குஷியாகவும் இருக்கும். நாரதர் கொண்டு வந்த பழத்தை உலகை சுற்றி வராமல் தாய் தந்தையரே உம்முள் உலகம் அடக்கம் என்று சொல்லியே வலம் வந்து பழத்தை பெற்றார். ராவணன் கையிலிருந்து கொணர்ந்த ஆத்மலிங்கத்தை திருவனாக மாறி குட்டும் பெற்று கோகர்ணத்தில் நிலைக்க வைத்து விட்டார். விபீஷணர் ராமனிடம் பெற்ற ஸ்ரீரங்கனை திருச்சிராப்பள்ளியில் தங்க வைத்து விட்டார். அகஸ்தியர் கமண்டலத்தில் கொணர்ந்த கங்கையை காக்கை உருவை கொண்டு கவிழ்த்து நமக்கு காவிரி நதியையும் அளித்தார். சுந்தரரும் சேரரும் கைலாயம் போவது அறிந்து அவ்வை பாட்டி அவசர அவசரமாக கணபதி பூஜை செய்தார். அவசரம் வேண்டாம் என்று கூறி நிதானமாக பூஜை செய்ய வைத்து விநாயகர் அகவலும் பாடச் செய்து அவர்கள் கைலாயம் ஏறும் முன்னே ஔவையை கணபதி கைலாயத்தில் அடைவித்தார்.